வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு அருகில் ஈரானிய கப்பல் தாக்கியது நாங்களே, பரபரப்பை கிளப்பிய அமெரிக்க தரப்பினர், பலர் உயிரிழப்பு. மிக நீண்ட போருக்கு தயார் அறிவித்தது ஈரான். அமெரிக்கர்களுக்கு ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அவசர தகவல். ஈரான் போரில் அமெரிக்காவின் புதிய நகர்வு. குர்திஸ் கிளர்ச்சி குழுவை களமிறக்குகிறது CIA. விரைவில் அமெரிக்கா வசமாகும் ஈரானின் வான்வழி பகுதி. துருக்கி நோக்கிய ஈரானிய ஏவுகணையை அதிரடியாக சுட்டு வீழ்த்திய நேட்டோ பாதுகாப்பு படை. ஈரான் பதிலடியாக சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்படலாம், கனடா தெரிவிப்பு. தடுப்பு போர்கள் உலகையே தீக்கிரையாக்கும், பியட்ரோ பெரோலின் எச்சரிக்கை. ஈக்குவாடோரில் அமெரிக்கா திடீர் தாக்குதல். ஈரானில் 1000க்கு மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழப்பு. விமானப்படை தளத்தை தர மாட்டோம் மறுத்த ஸ்பெயினுக்கு ட்ரம்ப் கொடுத்த அதிர்ச்சி. தொடர்பான விரிவான செய்திகள். ஈரான் போர்க்கப்பல் மீது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 80 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்திய பெருங்கடலில் ஈரானிய போர்க்கப்பலை அமெரிக்காவின் டார்பிடோ மூலமாக மூழ்கடித்ததாகவும் அமெரிக்க போர் செயலக செயலாளர் பீட் ஹெக்ஸேட் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளது. சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஹெக்ஸேட் இந்திய பெருங்கடலில் ஈரானிய போர்க்கப்பலை அமெரிக்கா மூழ்கடித்ததாக கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி துறைமுகத்திலிருந்து சுமார் 40 கடல் மைல் தொலைவில் உள்ள கடற்பரப்பில் ஈரானுக்கு சொந்தமான கப்பல் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்துக்குள்ளான ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான கப்பலில் இருந்த சுமார் 35 பேர் தற்போது இலங்கை கடற்படையினர் மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் பின்னர் காலி கராப்பட்டிய வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே இலங்கைக்கு அருகில் இந்திய பெருங்கடலில் ஈரானிய போர்க்கப்பலான ஐரிஸ் தேனா மீது நடத்தப்பட்ட டார்விடோ தாக்குதலின் காட்சிகளை அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ளது. இது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலால் ஒரு போர்க்கப்பல் மீது நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதலாகும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரான் மீது கடந்த சனிக்கிழமை முதல் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் நடத்தி வருகிற நிலையில் இதில் ஈரான் உச்ச தலைவர் அலி ஹமேனி கொல்லப்பட்டார். பதிலடியாக இஸ்ரேல் மீதும் மத்திய கிழக்கில் அமெரிக்க படைத்தளங்கள் உள்ள நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் அமெரிக்க படைத்தளங்கள் சேதங்களை சந்தித்துள்ளன. மேலும் அந்நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மீதும் ஈரான் நேற்று தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறும்போது, நாங்கள் மிக நீண்ட போருக்கு தயாராகிவிட்டோம். எனவே ஆரம்பத்திலேயே எங்களது மிகவும் பயனுள்ள ஆயுதங்களை பயன்படுத்துவது முட்டாள்தனமாக இருக்கும். எதிரியிடம் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆயுதங்கள் மட்டுமே உள்ளன. இந்த உண்மை அனைவருக்கும் தெரியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் ஓமான் மற்றும் சவுதி அரேபியாவுடனான நில எல்லைகள் வழியாக மத்திய கிழக்கு நாட்டை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நீங்கள் பாதுகாப்பாக வெளியேற முடியும் என்று நம்பினால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை விட்டு வெளியேறுவது குறித்து பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சில விமானங்கள் தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களிலிருந்து புறப்படுகின்றன. ஓமான் மற்றும் சவுதி அரேபியாவுடனான நில எல்லைகளும் இந்த நேரத்தில் திறந்திருக்கும். புறப்பட முடியாதவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் போர் 6வது நாளின் நுழையும் நிலையில் குர்திஸ் படைகளை ஆயுத பாணியாக்கி ஈரானில் ஒரு எழுச்சியை தூண்டும் முயற்சியில் அமெரிக்கா அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவது ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குர்திஸ் மற்றும் அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி CNN செய்தி நிறுவனத்தின் தகவலின்படி ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் குர்திஸ் குழுக்களுடன் ஆயுத பாணியாக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்து தீவிரமாக கலந்துரையாடி வருகிறது. புதன்கிழமை நிலவரப்படி ஏதேனும் ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை. குர்திஸ் கிளர்ச்சியாளர்கள் பல ஆண்டுகளாக தெஹ்ரானை எதிர்த்து ஈரானின் குர்திஸ்தான் மாகாணத்திலும் பிற மேற்கு மாகாணங்களிலும் ஏராளமான தாக்குதலை நடத்தினர். அவர்கள் ஈராக் ஈரான் எல்லையில் செயல்படுகிறார்கள். ஈரான் மற்றும் ஈராக்கின் குர்திஸ் சிறுபான்மையினருடன் நெருங்கிய உறவுகளை பகிர்ந்து கொண்டுள்ளனர். அமெரிக்காவின் உளவு நிறுவனமான CIA 2003இல் அமெரிக்கா படையெடுத்த ஆண்டை ஈராக்கில் உள்ள
குர்திஸ் குழுக்களுடன் இணைந்து பணியாற்றிய வரலாற்றை கொண்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி பசர் அல் அசாத்துக்கு எதிராக சிரியாவில் குர்திஸ் போராளிகளுக்கு வாஷிங்டன் நிதியளித்து ஆயுதமேந்தி பயிற்சி அளித்தது. அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையை விமர்சிக்கும் அரசாங்கங்களை சீர்குலைக்க கடந்த பல தசாப்தங்களாக பல நாடுகளில் உள்ள கிளர்ச்சியாளர்கள் மற்றும் ஆயுத குழுக்களுக்கு CIA நிதி அளித்துள்ளது. நடந்து வரும் போருக்கு மத்தியில் ஈரான் அண்டை வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க சொத்துக்கள் மற்றும் பணியாளர்களை தாக்கும் நிலையில் ஈரானிய புரட்சிகர காவல்படை மேற்கில் உள்ள குர்திஸ் நிலைகளையும் குறிவைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் விரைவில் ஈரானிய வான்வழியை முழுமையாக கட்டுப்படுத்தும் என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பேட் ஹெக்ஸெட் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், போர் தொடங்கிய ஒரு வாரத்துக்கு குறைவான நாட்களில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் சில நாட்களில் ஈரானிய வான்வழியை முழுமையாக கட்டுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஈரானுடனான மோதலுக்காக மத்திய கிழக்குக்கு மேலதிக படைகள் வருகின்றன என அவர் குறிப்பிட்டார். அதில் வெற்றியை உறுதி செய்ய அமெரிக்கா தனது நேரத்தை எடுக்கும். இது மிகவும் விரைவில் நடைபெறும். ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியது போல, நாம் வெற்றி பெறுவதை உறுதி செய்ய தேவையானால் அனைத்து நேரத்தையும் எடுத்துக்கொள்வோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். துருக்கி நோக்கி சென்ற ஈரானிய ஏவுகணையை நேட்டோ வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. துருக்கிய வான்வழியை நோக்கி சென்ற ஈரானிய ஏவுகணையை நேட்டோ வான் பாதுகாப்பு படையினர் தாக்கியதாக துருக்கியின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் குறித்த தாக்குதலில் துருக்கிய மொழியில் எழுதப்பட்ட அறிக்கையில் எந்த உயிரிழப்புகளோ அல்லது காயங்களோ இல்லை என்று பாதுகாப்பு அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஏவுகணை ஈராக் மற்றும் சிரியாவின் வான்வழி வழியாக சென்று துருக்கிய வான்வழியை நோக்கி செல்வது கண்டறியப்பட்டது. பிராந்தியத்தில் மோதல் மேலும் பரவுவதற்கு காரணமான எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுப்பதை தவிர்க்குமாறு அனைத்து தரப்பினரையும் நாங்கள் எச்சரிக்கிறோம் என்று நேட்டோ நாடுகளின் உறுப்பு நாடான துருக்கி எச்சரித்துள்ளது. ஈரான் மேற்கொள்ளக்கூடிய பதிலடி நடவடிக்கைகளில் சைபர் தாக்குதல்கள் மிகவும் சாத்தியம் என கனடாவின் டிஜிட்டல் உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் ஆதரவு கொண்ட சைபர் செயல்பாட்டாளர்கள் ஏற்படுத்தக்கூடிய அச்சுறுத்தல்களுக்கு கனடாவின் முக்கிய உட்கட்டமான வசதிகள் மற்றும் குறிவைக்கப்படக்கூடிய பிற நிறுவனங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு கனடா வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்துள்ளதனால் ஈரான் ஆதரவு ஹாக்டி வெஸ்ட் குழுக்கள் கனடாவையும் குறிவைக்கக்கூடும் எனவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை தொடங்கியதை அடுத்து ஈரான் இஸ்ரேலும் அதனுடன் இணைந்துள்ள அமெரிக்க கூட்டாளி நாடுகள் மீதும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொண்டுள்ளது. கனடா நேரடி ஏவுகணை தாக்குதலுக்கு புவியியல் ரீதியாக அப்பால் இருந்தாலும் அரசு ஆதரவு பெற்ற சைபர் அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகும் அபாயம் தொடர்ந்து உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. எனவே பாதுகாப்பற்ற முக்கிய அடித்தள வலையமைப்புகள் மற்றும் இணையத்துடன் இணைக்கப்பட்ட சாதனங்களை ஈரான் ஆதரவு சைபர் அச்சுறுத்தல் குழுக்கள் உலகம் முழுவதும் வாய்ப்பை பயன்படுத்தி குறிவைக்கின்றன. இதில் நீர் மற்றும் எரிசக்தி துறைகளும் அடங்கும் என அறிவிப்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரான் ஆட்சி மாற்றத்தை வலியுறுத்தும் வெளிநாட்டு எதிர்ப்பாளர்கள் மீது ஈரான் சைபர் தாக்குதல்கள் நடத்தக்கூடும் எனவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கனடா ஈரானின் முதன்மை இலக்காக இருக்க வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் கனடாவின் முக்கிய அடித்தள கணனி வலையமைப்புகளுக்கு ஈரான் ஆதரவு குழுக்கள் அணுகல் பெற்றிருக்கக்கூடும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. வத்திகானின் வெளிவிகார அமைச்சரான கர்தினால் பியட்ரோ பரோலின் தற்போதைய உலகளாவிய மோதல்கள் குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். சர்வதேச சட்டங்கள் சிதைக்கப்படுவது உண்மையிலேயே கவலைக்குரியது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஒரு நாடு தனது சொந்த அளவுகோல்களின் அடிப்படையில் எவ்வித சர்வதேச சட்ட கட்டமைப்புமின்றி முன்கூட்டியே தாக்குதல் நடத்தும் தடுப்பு போர் என்ற உரிமையை எடுத்துக்கொண்டால் அது ஒட்டுமொத்த உலகையே போர் தீயில் தள்ளிவிடும் என்று எச்சரித்துள்ளார். சட்டத்தின் வலிமை என்பது தற்போது வலிமையின் சட்டம் என்பதாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் எதிரியை அழிப்பதன் மூலமே அமைதியை நிலைநாட்ட முடியும் என்ற தவறான மனநிலை மேலோங்கியுள்ளதாகவும் அவர் தனது நேர்காணலில் சாடியுள்ளார். ஈரானை தொடர்ந்து ஈக்குவாடரில் ஆயுத குழுக்களை குறிவைத்து ஜனாதிபதி ட்ரம்பின் உத்தரவின் பேரில் அமெரிக்கா தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஈக்குவாடோரில் உள்ள போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஆயுத குழுக்களை குறிவைத்து அமெரிக்கா மற்றும் ஈக்குவாடோர் படைகள் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளன. அதன் ஒரு பகுதியாக தாம் ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
இந்த நிலையில் மக்கள் மீது பயங்கரவாதம், வன்முறை மற்றும் ஊழலை திணித்து வரும் பயங்கரவாதிகளை எதிர்கொள்ள நாங்கள் ஒன்றாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ள ஈக்வாடோர் மக்களின் தைரியத்தை, உறுதியையும் நாங்கள் பாராட்டுகிறோம் என அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போரில் 1000க்கும் மேற்பட்டோர் ஈரானில் கொல்லப்பட்டுள்ளதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. சனிக்கிழமை போர் தொடங்கியதிலிருந்து குழந்தைகள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் ஈரானில் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமைகள் ஆர்வலர்கள் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நிலவரப்படி 181 குழந்தைகள் உட்பட குறைந்தது 1097 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக உரிமைகள் குழு தெரிவித்துள்ளது. மேலும் 100 குழந்தைகள் உட்பட 5400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு தனது அறிக்கை முதற்கட்டமானது என்றும் மேலும் நூற்றுக்கணக்கான இறப்புகளை சரிபார்த்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா கடந்த 28ஆம் தேதி அதிரடி தாக்குதல் நடத்திய எல்லையில் ஈரானின் அணுசக்தி மையங்கள், அணுசக்தி உள்கட்டமைப்புகள், ராணுவ தளங்கள் என பல்வேறு பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் மீதும் மத்திய கிழக்கில் அமெரிக்க படைத்தளங்கள் அமைந்துள்ள நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கிடையில் ஈரான் மீதான தாக்குதலுக்கு தங்களின் தளங்களை பயன்படுத்த அமெரிக்காவுக்கு ஸ்பெயின் அரசு அனுமதி மறுத்துள்ளது. அமெரிக்காவும் ஸ்பெயினின் நேட்டோ கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் என்பதனால் அமெரிக்கா தனது போர் விமானங்களை ஸ்பெயினில் ரோடா மற்றும் மொரோன் ராணுவ தளங்களில் நிறுத்தி வைத்திருந்தது. இந்த போர் விமானங்களை கொண்டு ஈரானை தாக்க அமெரிக்கா திட்டமிட்டதற்கு தங்களின் தளங்களை பயன்படுத்த அமெரிக்காவுக்கு ஸ்பெயினின் அனுமதி மறுத்தது. இதனால் வேறு வழியின்றி அமெரிக்கா தனது போர் விமானங்களை ஸ்பெயினில் இருந்து வேறு இடத்துக்கு கொண்டு சென்றது. எனவே ஈரான் மீதான தாக்குதலுக்கு தங்களது விமானப்படை தளத்தை பயன்படுத்த ஸ்பெயின் மறுத்த நிலையில் ஸ்பெயினுடனான வர்த்தக உறவை முற்றிலுமாக நிறுத்த உத்தரவிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் அவர், எங்களுக்கு யாரும் மறுப்பு தெரிவிக்க முடியாது, தேவைப்படும் இடத்தில் போர் விமானங்களை கொண்டு சென்று நிறுத்துவோம் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.